மதுரை அழகர் கோயில் கள்ளழகராக அழைக்கப்படும் பெருமாளின் விஷ்ணு தலம் ஆகும். இந்த கோயில் திருமாலிருஞ்சோலை என்ற பெயரில் சங்க இலக்கியங்களிலும் 4000 திவ்ய பிரபந்தங்களிலும் போற்றப்படுகிறது. சித்திரை திருவிழாவில் வைகை ஆற்றில் இறங்கி பக்தர்களுக்கு அருள் புரியும் கள்ளழகரின் காட்சி இங்கு நடைபெறும் ஒரு முக்கிய நிகழ்வு. மேலும் 18ஆம் படி கருப்பசாமியும் இந்த கோயிலின் காவல் தெய்வமாக அருள் புரிகிறார். அழகர் கோயிலின் சிறப்புகள்: திவ்ய தேசம். 108 திவ்ய தேசங்களில் இதுவும் ஒன்று. மேலும் ஆழ்வார்கள் அதிகம் பாடிய திவ்ய தேசங்களில் 3ஆவதாக உள்ளது. சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்படும் தலம்: சங்க இலக்கியங்கள், சிலப்பதிகாரம் மற்றும் 4000 திவ்ய பிரபந்தம் ஆகியவற்றில் திருமாலிருஞ்சோலை, சோலைமலை, மாலிருங்குன்றம் போன்ற பெயர்களில் இந்த தலம் குறிப்பிடப்பட்டுள்ளது. சித்திரை திருவிழா: மதுரை சித்திரை திருவிழாவின் போது வைகை ஆற்றில் இறங்கும் கள்ளழகரின் காட்சி இங்கு நடைபெறும் முக்கிய நிகழ்வாகும். 18ஆம் படி கருப்பசாமி அழகர் மலையையும் தன்னை வந்த பக்தர்களையும் காவல் காக்க கள்ளழகர் உத்தரவிட்டதாக நம்பப்படும் கருப்பசாமி அழகர் கோயிலின் காவல் தெய்வமாக 18ஆம் படி மீது நின்று அருள் புரிவதாக ஐதீகம். இயற்கை அழகு: அழகர் கோயில் இயற்கை அழகு நிறைந்த அழகர் மலையில் அமைந்துள்ளது. மதுரை அழகர் கோயில் தமிழ் பண்பாட்டில் ஒரு முக்கிய இடம் பிடித்துள்ளது. இங்கு அமைந்துள்ள அருள்மிகு கள்ளழகர் கோயிலின் வரலாறு, இயற்கை அழகு மற்றும் வழிபாட்டு முறை போன்றவை இதனை தனித்துவமானதாக ஆக்குகிறது.